வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிறைய விதமான கேள்விகள் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இல்ல நயக்கடன் வைக்கிறது சம்பந்தமா அதிக பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லலாம் 5 சவரன் வைக்கலாமா, 3 சவரன் வைக்கலாமா, எந்தெந்த வங்கிகள்ல வைக்கலாம் அப்படிங்கறத தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இப்போ அதிக பேர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, ஸோ நாங்கள் கல்வி கடன் வச்சிருக்கிறோம், நயக்கடனும் வச்சிருக்கிறோம், இன்னும் பாத்தீங்கன்னா நாங்கள் பயிர் கடனும் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 கடன் 3 கடன் பாத்தீங்கன்னா நாங்கள் கூட்டுறவு வங்கிகளே வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா 2026 இந்த தேர்தல் அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா ஸோ நயக்கடன் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்ல கூட்டுறவு வங்கிகள்ல வச்ச அனைத்து கடன்கள் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படுமா, ஸோ ஒரு ரேஷன் அட்டைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை கடன் தான் பாத்தீங்கன்னா வைக்கலாம், எத்தனை கடனுக்கு பாத்தீங்கன்னா தள்ளுபடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துற வகையில இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ எந்தெந்த கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்த்தலாம். ஸோ பொதுமக்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இந்த நயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா இருக்கட்டும், ஸோ கல்வி கடன், பயிர் கடன், சுய உதவி குழு கடன், ஸோ இந்த தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்புகள் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில இப்போ மைனா பார்க்க போனோம்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க கல்வி கடன் ஒன்று வச்சிருக்கிறோம், நயக்கடன் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கிறோம். ஸோ 2026 அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்குமா, பயிர் கடன் ஒன்று வச்சிருப்பாங்க, கல்வி கடன் வச்சிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி கூட்டுறவு வங்கிகளே பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைக்கு 2-3 கடன் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பார்க்க போனோம்னா ஒரு ரேஷன் அட்டையில பாத்தீங்கன்னா கடன் வச்சிருக்காங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நயக்கடன் வச்சிருக்காங்கன்னா ஒரு கடன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா தமிழக அரசுல இருந்து தள்ளுபடி பண்ணாங்க. அதே இதுதான் அந்த வரக்கூடிய 2026 ஃபாலோ பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் தெரியப்படுத்தி இருக்காங்க. சோ நீங்க எத்தனை கடன் வேணாலும் வச்சிருக்கலாம், நயக்கடன் வச்சிருக்கலாம், பயிர் கடன் வச்சிருக்கலாம், சொல்ல போனா சுய உதவி குழு கடன் கூட வச்சிருக்கலாம். சோ உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ கடந்த சட்டமன்ற தேர்தலே நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 2026 நீங்க இந்த எத்தனை கடன் வச்சிருந்தாலும் சரி கூட்டுறவு வங்கிகள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த தகவல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியூகமா தான் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் ஸோ என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல இப்போ ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கேவா இருக்கட்டும், எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க உங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளை தெரியப்படுத்தினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த நயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா வேற ஏதாவது அறிவிப்புகளை தெரியப்படுத்தினாங்கன்னா நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த நயக்கடன் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோல பாக்குறேன்.